டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். இந்த நிகழ்வு தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாஜகவுடன் கூட்டணி இல்லை என இபிஎஸ் திட்டவட்டமாக தெரிவித்து வந்தார். ஆனால் அண்மை காலமாக அவருடைய நிலைப்பாட்டில் மாற்றம் காணப்பட்டது. தங்களுக்கு திமுக தான் எதிரி என்றும் 2026 தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதே நோக்கம் என்றும் இபிஎஸ் பேசி வந்தார். இதனால் பாஜக அதிமுக கூட்டணி ஏற்படும் என கூறப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நேற்று திடீரென டெல்லி சென்ற இபிஎஸ் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தமிழ்நாட்டில் 2026 ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்ததும் தமிழ்நாட்டில் மது வெள்ளமும் ஊழல் புயலும் முடிவுக்கு வரும் என்றும் அமித்ஷா கூறியுள்ளார். டெல்லியில் நேற்று இபிஎஸ் அமித்ஷாவை சந்தித்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி அமைய உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் 2026 ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்று அமித்ஷா பேசியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் காலமானார். அவருக்கு வயது 48. இளம் வயதில் மனோஜ் காலமான செய்தி தமிழ் திரையுலகை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. தனது தந்தை இயக்கிய தாஜ்மஹால் படத்தின் மூலம் அறிமுகமானவர் மனோஜ். சமுத்திரம், அல்லி அர்ஜுனா, வருஷமெல்லாம் வசந்தம் என பல்வேறு திரைப்படங்களில் நடித்து பிரபலமானார். இயக்குனர் என்ற பரிமாற்றத்தையும் மனோஜ் பெற்றுள்ளார். இந்நிலையில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு இவருக்கு இருதய அறுவை சிகிச்சை நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் மனோஜ் திடீரென காலமானார். சென்னை நீலாங்கரையில் உள்ள இல்லத்தில் மனோஜின் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவருக்கு திரை உலகினர் பலரும் நேரில் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இன்று மாலை அவரது இறுதிச் சடங்கு பெசன்ட் நகர் மயானத்தில் நடைபெற உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் மறைவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். பல திரைப்படங்களில் நடித்து தனக்கென அடையாளத்தை உருவாக்கி கொண்டவர் மனோஜ் என்றும் முதலமைச்சர் தனது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் நடிகரும் இயக்குனருமான பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் பாரதி இறந்த செய்தி அறிந்து மிகவும் வருத்தமுற்றதாக தெரிவித்திருக்கிறார். இளம் வயதில் அவர் எதிர்பாராத விதமாக மறைந்துவிட்டது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் அன்பு மகனை இழந்து வாடும் இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் திரைத்துறையைச் சேர்ந்த நண்பர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் தனது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் வரும் 27ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை பல இடங்களில் வெப்பம் உச்சத்தை தொடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சேலம், ஈரோடு, திருவண்ணாமலை, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் வெயில் மிக அதிகமாக இருக்கும் என கணிக்கப்படுகிறது. வேலூரில் வரும் 28ஆம் தேதி 106 டிகிரி வெயில் சுட்டெரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. சிறுபான்மை மக்களுக்காக செய்த நன்மைகளை திமுகவால் கூற முடியுமா என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். அனைத்து கட்சிகளிலும் சிறுபான்மை தலைவர்கள் இருப்பதாகவும் அப்படி இருக்க திமுக மட்டும் முஸ்லிம்களுக்கு நல்லது செய்வது போல பொதுமக்களை ஏமாற்றுவதாகவும் அண்ணாமலை சாடியுள்ளார். பாஜக கூட்டணி இஸ்லாமிய மக்களுக்கு எந்த விதத்திலும் எதிராக செயல்படவில்லை என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார். அண்மையில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இஸ்லாமிய மக்களின் அரணாகவும் அவர்களது குரலாகவும் திமுக இருப்பதாக பேசியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக அண்ணாமலை இவ்வாறு கருத்து தெரிவித்திருக்கிறார். ஊரக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் காலியாக உள்ள பதவிகளுக்கு மே மாதத்தில் இடைத்தேர்தல் நடத்த மாநில தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருக்கிறது. காஞ்சிபுரம், வேலூர், நெல்லை, திருப்பத்தூர் உள்ளிட்ட 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் 315 இடங்கள் காலியாக உள்ளன. இந்த இடங்களுக்கு மே மாதம் இடைத்தேர்தல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. தேர்தல் முன்னேற்பாடுகளை செய்ய அலுவலர்களுக்கு மாநில தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியிருக்கிறது. ஊரக மற்றும் நகராட்சி உள்ளாட்சி அமைப்புகளை தற்போது காலியாக உள்ள பதவிகளுக்கு ஆயத்த நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பழனி பாலதண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு திருப்பணிகளை முடித்து விரைவில் குடமுழுக்கு மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் சேகர் பாபு சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார்.
30 ஆண்டுகளுக்கு முன்பு தண்டாயுதபாணி கோவிலில் குடமுழுக்கு நடைபெற்றதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தற்போது 1.27 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5 பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் விரைவாக திருப்பணிகளை முடித்து குடமுழுக்கு நடைபெறும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். அரசு பேருந்துகளில் ஏப்ரல் 1 முதல் ஜூன் 15ஆம் தேதி வரை முன்பதிவு செய்து பயணிப்பவர்களுக்கு இலவச பயண சலுகை பரிசு வழங்கப்பட உள்ளது. சிறப்பு குலுக்கல் முறையில் தேர்வு செய்து பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. முதல் பரிசை வெல்லும் 25 பேருக்கு வரும் ஜூன் 1ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை அனைத்து அரசு பேருந்துகளிலும் 20 முறை பயணி இலவசமாக பயணிக்கலாம். இரண்டாவது பரிசு 25 பயணிகளுக்கு வழங்கப்பட உள்ளது. தேர்வு செய்யப்படும் பயணிகள் 10 முறை பயணிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர்களின் மருத்துவ ஏடுகளை களவாட வடக்கத்திய கும்பல் சூழ்ச்சி செய்வதாக கவிஞரும் சித்த மருத்துவருமான குட்டி ரேவதி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழர்களின் மருத்துவ அறிவு களஞ்சியமான சித்த மருத்துவ மூல புத்தகங்கள் பலவற்றை ஆயுர்வேத மருத்துவத்தில் மத்திய ஆயுஷ் அமைச்சகம் இணைத்துள்ளதற்கு அவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதை ஒன்றுபட்டு பாதுகாப்பதையும் அதற்கு எதிர்வினை ஆற்றுவதையும் நாம் கடமையாக்க வேண்டும் என்று குட்டி ரேவதி கேட்டுக்கொண்டுள்ளார். எத்தனை முறை தேர்தல் நடந்தாலும் இந்திய நாட்டின் பிரதமராக மோடியே தேர்வு செய்யப்படுவார் என OPS திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். சென்னையில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பில் பேசிய அவர் இந்தியாவின் புகழை பிரதமர் நரேந்திர மோடி உலகளவில் கொண்டு சென்றிருப்பதாக பாராட்டினார். தனது ஆட்சி திறன் காரணமாக இந்தியாவை பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எடுத்துச் சென்றுள்ளதாகவும் எத்தனை முறை தேர்தல் நடந்தாலும் மோடியே பிரதமராக வர வேண்டும் என்பதே தனது விருப்பம் என்றும் OPS கூறியுள்ளார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.